ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை ஓட்டுக்கிட்டு உருள்றாங்க மக்களே. என்னத்தா இப்படி பண்ணுதுங்க? ஒரு பிள்ளைகளானதுங்க பேசான்னு வெளியிலையும் அனுப்ப முடியல. வெளியிலையும் வெயில் தகமா தகத்துது. என்ன ஒரு தகத்துது ஆத்தாடி. சே, வெயிலாக அடிக்குது. ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை குளிச்சாத்தே உடம்பு சூடே தணியுது. அந்த அளவுக்கு இருக்கு பார்த்துங்க உடம்புல சூடு. இப்போ தான் துணிமணியெல்லாம் துவைச்சேன், சோறு எல்லாம் சமைச்சிட்டேன். காலையில் ஒரு குளியல், மாலையில் ஒரு குளியல், நைட்டுக்கு ஒரு குளியல்னு 5-6 குளியல் குளிக்க வேண்டியதாக இருக்குது. ஆத்தாடி, இன்னும் ஒரு நைட்டியில் பூரா லூஸான நைட்டியாக 2 நைட்டி எடுக்கணுமுங்க. 2 பக்கமும் இப்படி தையல் மட்டும் போட சொல்லணும். 2 பக்கம் தையல் மட்டும் போட்டு இப்போ பிடிச்சலாம் தைக்கக்கூடாது. சும்மா சாதாரண லொங்குன்னு அங்கி மாதிரி போட்டுக்கிறணும். இது இயேசு கிறிஸ்துக்கு சாமி கும்பிட்றப்ப போட்டிருக்காங்கல்ல ஐயர், இவர் சாமி ஐயர் அங்கி, அந்த அங்கி மாதிரி போட்டுக்கணும். அப்போத்தான் நல்லா லூஸாக இருந்தாத்தான் இந்த காற்றை, இந்த வெயிலை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, எதுவும் நினச்சிக்கிறாது யாத்தாக்களா, என்ன இப்படி சொல்கிறீங்களா? அதே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏண்டு கிழங்கு இருக்கா இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, நைட்டு டைட்டாக இருக்கிறது, கசன்றது. எத்தனை தடவை குளிக்கிறது? நைட்டிலாம் ஈரமாக இருக்குது, ஓயாமல் குளிச்சாலும் பிடரி மண்டையை கொண்டு வந்து வலிக்கும். அதே கொஞ்சம் நேரம் சென்று குளிப்போம், உங்கள்கிட்ட பேசிட்டு போகுண்டு வந்தேன். என்ன பண்ணுறீங்க எல்லோரும், நல்லா இருக்கீங்களா? ஏத்தா, நம்ம ஏழையா எங்கள் ஒரே விஷயத்தை பேசுகிறேன்னு மட்டும் தயவு செய்து நினச்சிடாதீங்க. என்ன சாட்ஸ் படியெல்லாம் 50 தடவை சொல்லிவிட்டேன், அப்புறம் மறுபடியும் ஒரே வச்ச பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காது. மன வேதனை இருந்தாத்தான் ஒரே வச்ச பேச தோணும். மனசு அம்பிட்டு ஒரு வேதனை ஒத்த கமாண்டு போட்டு ஒருத்தலை இப்படி நோகடிக்க முடியுது. ஒருத்தர் உங்கள் கமாண்டுகளை கண்டுக்கிறவே மாட்டாங்க, பார்க்கார மாதிரியே இருந்துக்கிடுவாங்க. போங்க அங்கிட்டு அப்படின்னு. நான் 2000 கமாண்டு வந்தால் கூட அந்த 2000 கமாண்டுக்கும் புருஷனும் முண்டாட்டி எப்பப்போ டைம் கிடைக்குது அப்பப்போ காட்டு கொடுத்துக்கிட்டு, என் புருஷன் ஒரு பக்கம் காட்டு கொடுத்துட்டு கிடப்பாரு, நான் ஒரு பக்கம் எப்பப்போ எனக்கு டயருக்கு அப்போலாம் போய் விழுந்துக்கிட்டு பழைய விடியக்குள்ள கூட காட்டு கொடுப்பேன். ஏன்னு கேளுங்க, சந்தோஷப்படுத்தி விடுவோன்றதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு கமாண்டெல்லாம் மதிக்கணும், மரியாதை பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தேன். அப்படி 2000 கமாண்டு 3000 கமாண்டு வந்தால் கூட அந்த கமாண்டுகளுக்கு காட்டு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். ஏதோ நம்மளால் விட்டு போனது, நம்ம ரொம்ப வேலையாக இருந்துட்டோம், ரொம்ப பார்க்க முடியாத சூழ்நிலையாச்சுன்னாத்தையும் பேசாண்டு இருக்கு. அப்படி இருக்கிற மனசுக்களை மனசை நோக பிடிக்கிறது தான் உங்கள் வேலையாக கமாண்டு போடுறது. ஒருத்தர் கமாண்டுகளை கண்டுக்கிறாங்களா, நீங்கள் போய் தப்புண்டா நம்ம மேலே தப்புண்டு நீங்கள் சொன்ன கமாண்டு பண்ணால் கூட அந்த தப்பை ஏற்றுக்கிட்டு ஆத்தாடி நம்ம மேலே தப்புத்தேன், அப்படி பண்ணது தப்புத்தேன்ட்டு ஒத்துக்குருவேன். ஒவ்வொருத்தர் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் பாட்டுக்கு என் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன், நீ பார்த்தா பாரு பார்க்கலண்டா போன்றா, அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் ஏழையாக பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழையாகவே வாழ்ந்து செத்து போயிடும்னு நினைக்கிறது தப்பு. அப்போ நான் முன்னேறணும்னு எல்லார் மனுஷனுக்குள்ளேயும் ஆசை இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஆசை இருந்தாலும் எந்த முயற்சியுமே பண்ணலைன்னா எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்கள்? முயற்சி ஏதாவது எடுக்கணும்ல, எடுத்தால் தானே முன்னேற முடியும். வீட்டில் கட்டிலில் படுத்துக்கிட்டு நான் முன்னேறிடணும் கடவுளே, நான் முன்னேறணும் கடவுளேன்னு கனவாக கண்டா முன்னேற முடியுமா? அதே மாதிரி என்னுடைய உழைப்பையும் உழைக்கிறேன். அதிர்ஷ்டத்தை நம்பியே நான் வாழ கிடையாது. என்னோட உழைப்பையும் உழைக்கிறேன். உழைக்கிற உழைப்பை இன்னும் ஒரு 10 மனுஷனும் உழைச்சி வாழுங்க. நான் கருமாயப்பட்ட குடும்பத்தில், கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன். அண்ணன் தம்பி இல்லாமல் பிறந்தேன். அண்ணன் தம்பியை போய் வெளிநாடு போய் சம்பாதிக்கல, அண்ணன் தம்பியை ஓடியே போய் மூட்டை தூக்கி சம்பாரிச்சு எங்கள் ஆத்தாவுக்கு கொடுக்கல. அப்படி இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையாக பிறந்து குடும்பத்துகளையும் கூட்டாக கொண்டு போய் புருஷ வீட்டிலையும் புருஷனோட வாழ்ந்து, அதே சமயம் தாய் வீட்டையும் பார்த்து தன் தங்கச்சியும் கட்டி கொடுத்து, அதுலேயே உழைச்சி நகைநட்டுகளும் சிறுக சேமித்து நகைநட்டுகளையும் எடுத்து போட்டு நல்லது கெட்டதில் போய் மரியாதையாக கௌரவதையாக வாழ்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் வாழ்ந்தத்தே. அதே மாதிரி மனுஷன் முயற்சி பண்ணணும். மனுஷன் ஒரு பொம்பளையாக பிறந்துட்டோம், நம்மளால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, புருஷன் அப்படி சொல்லிடுவார் இப்படி சொல்லிடுவாருன்னு பயந்துக்கிட்டு இல்லாமல் ஒரு முயற்சி, புருஷன்கிட்ட ஒரு அன்பாக பேசி எப்படியோ ஒரு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன்னேறுங்கத்தேன்றது தான் என்னோடய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் சம்பாதிப்பு நெசமாகவே சொல்கிறேன். யூடியூப்புக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இதெல்லாம் உனக்கு தெரியாமல் கிடக்காக்கணும்லாம் சொல்லிடாதீங்க. யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதில் யூடியூப் சேனலை பார்ப்பேன், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன். இதுதான் எனக்கு தெரிஞ்சதே. என்கிட்டயே இப்படி ஒரு பெரிய ஃபோனே இல்லை. ஒரு சின்ன சிமிழி ஃபோன் மாதிரி வாங்கி கொடுத்துருந்தார். அந்த ஃபோனில் ஏங்க எப்போ வீட்டுக்கு வரைய அப்படின்னா, இந்த வந்துக்கிட்டு இருக்கேம்மா கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்னு போய் விவரம் சொல்லுவார் என் வீட்டுக்காரர். எங்கள் ஊரில் இருக்கிறவங்க ஏமா நாளைக்கு விசேஷம் வந்துருங்கத்தா அப்படின்னு ஒரு ஃபோன் அடிப்பாங்க. இதுக்கு தான் ஃபோன் பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன ஃபோனை வச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் வந்ததுக்கப்புறம் சின்ன பிள்ளையும் எதிர்பார்த்து கிடக்கும் நெட்டு பார்க்கணும்னு, நானும் எதிர்பார்த்து கிடப்பேன் நெட்டு பார்க்கணும்னு. 7 மணிக்கு வந்தாருன்னா 7 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் பிள்ளைய கையில் கொடுத்து செத்தவடம் பார்த்துக்கிட்டோம்னா அது 3 ஒரே தான் பார்த்துட்டு கிடக்குங்க. அப்புறம் அதுக்கு தூங்கினோடனே நான் நைட்டில் எடுத்து செத்தவடம் யூடியூப் பார்ப்பேன். இம்பிடுத்தேன் இந்த யூடியூப்புக்குள்ளே வர ஊரம் அதுக்குண்டே நடிக்கிறதுக்கு இருக்காக, அவங்க தான் நடித்து போட்டுக்கிட்டு இருக்காக அப்படின்ட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்.
அப்புறமேத்தே என் மயன் சொன்னேன், ஏம்மா யார் வேணாலும் போடலாமா, நீங்கள் கூட உங்கள் வடையை நாங்கள் வடைக்கடை போட்டிருக்கோங்க அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகம் வருவாங்க, உங்களுக்கு இதுலேயும் சம்பாதிக்கலாமான்னு நான் பெத்த மயன் சொன்னார். அவர் 9ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. அவருக்கு விவரம் புரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு உண்மையிலேயே தெரியலை. நாட்டுப்புறத்தில் அங்கிட்டு ஊர்களில் இருந்தவங்க எனத்தையே சினிமாவில் டிவி எல்லாம் பார்க்குறது, சினிமாவில் நடிக்கிறதுக்குண்டே அவங்களாம் உருவாக்கப்பட்டவங்க. அதில் போய் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம பார்க்கணும்னு நம்ம பார்த்து அதை பார்த்துக்குருவோம் அப்படின்னு பார்ப்பேன். இப்போ தானே சொல்லவும் என் மயன் சொல்லவும், அப்படியப்பு சம்பாதிக்கலாமாப்பு, அப்போ எடுத்து கொடுப்பு நான் பேசுகிறேன் அப்படின்னு என்னத்தையும் எனக்கு ஒரு திறமை. நான் சின்ன பிள்ளையிலேயே, அதாவது நான் ஹாஸ்டலில் படிக்கையிலேயே இப்போ சினிமாக்களில் நடக்கிற கதைகளை வந்து சொல்லுவேன். ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லை, சுற்றி ஒரு 30 பிள்ளைக்கு உட்காந்து என் வாயை பார்த்துக்கிட்டே அந்த கதையை கேட்குங்க. ஏன்னா அந்த கதையில் கருத்து மாறாமல் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சொல்கிறதுனால தான் அப்படி கேட்டிருக்குங்க. அதனால தான் இன்றைக்கி நான் எதையாச்சும் நடந்ததை அங்கே இப்படி நடந்துச்சுக்க, இங்கே இப்படி நடந்துச்சுக்கன்னு உங்களுக்கு சொல்கிறப்ப, ஆகா நம்ம ஊர் பிள்ளை மாதிரி பேசுதத்தான், நல்லா பேசுதத்தான்னு உட்காந்து நல்லா கேட்குறீங்க. சில பேர் நான்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா உங்கள் வீடியோவை போட்டு விட்டுவிட்டு உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே சமைப்பாக்கான்றாங்க. அப்படி என்னத்தையோ மனசுக்கு ஒரு குளிர்ச்சியாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவும் அதை கேட்குறீங்க. என்ன சரி, அதுலேருந்து ஒரு 15 எங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு சொல்கிறவங்களாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்களும் லட்சக்கணக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு 10,000 வர்றதுக்கு எம்பிட்டு முக்கணும்னு எனக்கு தாங்க தெரியும். நேசமாவேங்க ரொம்பலாம் இதில் வருமானம் வராதுங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு தான் பாருங்களேன், அப்போ தானே தெரியும் அதோட அருமை வருமை. என்ன லைக் போடுங்க, லைக் போடுங்க, லைக் போடுங்கன்னு பிச்சை இருக்குது அப்படின்னு ஒரு அம்மாலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன, ஒரு கஷ்டப்படுற ஒம்பளைன்னு தெரிஞ்சு வச்சுட்டா அதுக்குண்டு ரொம்ப ஓவராக பேசக்கூடாதுல்லைங்க. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தன் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறாருண்டா அவங்கள நம்மளால முன்னேற்றி விட முடியுமா? அதை முன்னேற்றி விடணும். இல்லையா ஓரமாக ஒதுங்கி நின்று பரவாயில்ல, அப்படி மற்றவங்க முன்னேற்றுறாங்க பரவாயில்ல, என்ன நடக்காது நடந்துட்டு போகுது, அது தலையில் விதிச்சது அப்படின்னு நின்று பார்த்துட்டு போயிடும். அதை விட்டு அதில் வந்து கமாண்டு என்னத்துக்கு? அப்படி வாழ்க்கை சூழ்நிலையில் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட லைக் போடுங்க, கமாண்ட் போடுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். இன்றைக்கி கேட்டு வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய நிலையில் அடைஞ்சிட்டேன்டா, அன்னைக்கு நான் கேட்டதை மறந்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்தேன்டா, அன்னைக்கு தான் நான் தரந்தாழ்த்தப்படுவேன், அன்னைக்கு தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழப்பேன். என்ன நான் சொல்கிறது, என்றைக்குமே வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறையில் மனசில் எண்ணி நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தோம், மக்களால் நம்மளை உயர்த்தப்பட்டோம், என்றைக்கு அந்த நன்றி கடனோட வாழ்ந்தேன்னா என்றைக்குமே மேலோங்கின குணத்தோட மேலோட்டமாக கடவுள் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க. கஷ்டப்படுறது நம்மளுடைய கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கேன், என் 3 பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கொடுமையான போய் வேலை பார்த்து விடிய வேலை பார்த்து 11 மணிக்கு வீடு வந்து சேர்றேன், பிள்ளையெல்லாம் சாப்பாடு இல்லாமல் தவிக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட அனுதாப முறையிலேயே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அப்படி அனுதாபப்படட்டும் அப்படின்னு என்னமாவது ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்பேனான்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் எங்கள் வீட்டில் கஞ்சிங்க, எங்கள் வீட்டில் வெங்காயமுங்க, என் பிள்ளைக்கு முடியலைங்க, என் புருஷனுக்கு முடியலைங்க, வேலைக்கு போய் பல மாதம் ஆகுதுங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கமுங்க அப்படின்னோடனே 5000 ஜிபே பண்ணேன், 500 ஜிபே பண்ணேன், 2000 ஜிபே பண்ணேன்னு அதை வீடியோ எடுத்து போட்டு அதை மக்களை மனசை மாற்றிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேணாம், யாருடைய அனுதாபமும் நம்மளுக்கு வேணாம். நம்ம பேசுகிற பேச்சுக்கும் நம்ம வாழ்க்கை ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற வாழ்க்கை முறையிலையும் பார்த்து நம்மளுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா போதும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். யாரோட பணத்தையும் யார்கிட்டையும் ஈஸியாக அதை விட்டுருந்து வாங்கிடணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏழுங்க ஒருத்தர் உழைச்சித்தான் ஒரு மணி துளியாக இருந்தாலும் அதை உழைச்சித்தான் பெறுறோம். உழைச்சி பெற்ற ஒன்றா நம்ம ஓசியாக வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஓசியாக எனக்கு கொடுங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் கருமாயப்படுறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மா ரொம்ப கஷ்டப்படுது குழந்தைய வச்சுக்கிட்டு. யாராவது சோசியல் மீடியாவில் அதிக பணம் வச்சுருக்கிறவங்க, பணம் காசு உதவ நினச்சிறவங்க என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு கொடுங்க, உங்கள் பேரை சொல்லி அவங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்டா சொல்கிறேன். அப்படிலாம் வீடியோ 50 பேர் விட்றாங்க. அதில் 10 காசு எடுத்துக்கிட்டு தானே அவங்களுக்கு செய்வாங்க. அவங்க ஒன்றுமே எடுக்காமல் கரெக்டாக கொண்டு போய் செஞ்சுருவாங்கன்னு நம்ம நம்ப முடியுமா? என்ன நான் சொல்கிறேன், அந்த மாதிரியா ஒரு பிஸ்னஸாவா கொண்டு போய்கிட்டு இருக்கேன்? அப்படி கிடையாது. என் வீட்டில் அப்பாண்டரா ஏங்க இந்த வாரேன் சாப்பாடு கூட என்ன அப்பா வந்துட்டாருன்னு எனக்கு பேச வராது, என் புருஷன் வந்துட்டாருன்னா அப்படி வேலைக்கு போய்ட்டு வந்துட்டேன். அப்படி ஓடிக்கிட்டு இருக்குங்க, எல்லாருமே உழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பாமர பொண்ணை பார்த்துக்கிட்டு ஒரு ஏழையாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அதை இதை சொல்கிறது, பிச்சை இருக்கிறன்றது, உன் வீட்டில் இருக்கிற காசு பணம் பத்தாத அதை வச்சுக்கிட்டு இருந்தான்னா மீடியாவில் வந்து ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு என்ன வீடியோன்றது, இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறீங்க? என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் உனக்கு? எங்கள் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதா அப்படியே மனசில் மட்டும் சொல்லிச்சுங்க அக்கா அப்படின்னு போடுறதுதான் போடுவாங்க.
கேட்டால் போடுவோமா போடி அங்கிட்டு அப்படின்னு போயிட்டா நான் என்ன செய்ய போகிறேன்? உங்கள் கையை வெடுக்குன்னு இப்படி பிடிச்சி இப்படியே கொண்டு வந்து பட்டனில் அழுத்துங்க அப்படின்னு அழுத்த வைக்க போகிறேன்னா, இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு ஏன்டி என் வீடியோவை பார்க்காலும் பார்க்குற, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்களாடி அப்படின்ட்டு சண்டைக்கு வர போகிறேன்னா? ஏன்? எதுவுமே கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் கேட்குறேன். என் பிள்ளை சொன்னார், ஏமா சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, எல்லாரும் கூடி போயிட்டாங்க, 3000 வீடியோ போட்டிருக்கே 2 லட்சம் பேர் தான் இருக்காங்க. 1500 வீடியோ போட்டிருக்காங்க, அவங்களுக்கு கூட 5 லட்சம் பேர் இருக்காங்க. 1500 வீடியோவுக்கு 5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வியூவர்ஸ் போகலைன்னா நம்மளுக்கு வியூவர்ஸ் போகலை, அதனால சப்ஸ்கிரைப் இல்லைன்னு மனசை யாத்திக்கலாம். நல்லபடியாக பார்க்குறிய, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் லைக் மட்டும் ஏன் குறையுது? அதுக்கு கொடுக்குறதுக்கு மனசு இல்லாமல் குறையுது. அதைத்தான் எமக்கு கேளுங்கம்மா. நீங்கள் கேட்ட என்ன போடுவாங்க அவங்க ஞாபகம் இல்லாமல். ஏங்க கிராமத்தில் இருந்து நான் சொன்னேன்ல, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுண்டு. அதே மாதிரி ஒன்றுமே தெரியாமல் பார்க்குறவங்கெல்லாம் நல்லா பேசுது இந்த பிள்ளை, நம்ம ஊர் கருப்புல மாதிரி பேசுதத்தான், நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு கருப்புல மாதிரி பேசுது, நல்லா அவ்வளோ பேசுகிறா அப்படின்னு நல்லா அவ கேட்டுட்டு அதை பண்ணணுன்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதை பண்ணணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தால் எப்படி பண்ணுவாங்க? சொல்லிட்டா அப்படியா? ஒரு அக்கெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் லைக் பண்ணணும்னு கேட்ட உடனே என் மகட்ட கேட்டேன், லைக் பண்ணுறதுக்கிட்டே கேட்குது இந்த பிள்ளை, எதாவது தொடரணும்ட்டாண்டு. இப்படி இருக்கிற பட்டனையே தொட்டுருங்கம்மா, அவங்க வீடியோ வந்தால் தொட்டுருங்கம்மான்னு இப்படி தொட்டு கடிச்சு. அதுக்கப்புறம் நான் உன் வீடியோ வந்தவொடனே தொட்டு வைத்தேன் அப்படின்டா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு போய் சேரும்ல, அதில் என்ன இருக்குது? நான் வேறு வேறு வீடியோவெல்லாம் பார்க்குறேன், யாருமே கேட்டது கிடையாது. நீ தான் கேட்குறீங்கடா, நான் தான் கேட்குறேன். என்னைய பார்க்குறவங்க பணக்காரவங்க பார்ப்பாங்களாங்க? நீங்கள் சொல்லுங்கள். காசு பணம் வச்சுருக்கிறவங்க, நல்ல வசதி கொண்டவங்க பார்க்குறது கம்மியாகத்தான் இருப்பாங்க. ஏன் கேளுங்க, வசதியானவங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லாது. அவங்க பொழுது போகணும்னா அவங்க ஆடலு பாடலு இதுத்தையும் பார்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வட ஓடுறேன், கஷ்டப்படுறேன், நல்லபடியாக வேலை பார்க்குறேன், வாழ்க்கையில் முன்னேறணுன்ற நினைக்கிறவங்க முன்னேறுங்க, இப்படித்தான் போடுறேன். இந்த வீடியோவை என்னை மாதிரி இருக்கிற நிலையில் இருக்கிற பெண்களும் என்னை மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற குடும்பம் தான் பார்க்கணும். அப்படியே ஒரு வசதியானவங்க பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வசதி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் வசதியானவங்களாக இருப்பாங்க. அதனால அடடா நம்ம அந்த காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டது மாதிரி இந்த பிள்ளை இப்போ அப்படி வேலையை பார்த்து வெட்டியை பார்த்து பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்தில் ஒரு காலத்தில் நம்ம இது மாதிரி இப்படித்தான் வேலையை பார்த்து இப்படித்தான் வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த பிள்ளையும் இந்த வேலை பார்க்குது அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறவங்க, என்னை மாதிரி இருக்கிற பொம்பளையை பார்க்குறவங்க, என்னை வந்து உன் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க என்னை மாதிரி இருக்கிற அக்கா மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு முக்கால்வாசி தெரியறதில்ல, இதை பண்ணணுன்றது தெரியறதில்ல. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு போய்கிட்டு ஒரு மனசில் அசிங்கப்படுத்துறதுமா அவமானப்படுத்துறது மாதிரி, மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசலாமாங்க? அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மனசு அப்படி செய்யக்கூடாதுங்க. மனுஷனுக்கு மனுஷன் நம்ம உதவி பண்ணாட்டாலும் உபத்திரம் பண்ணக்கூடாது. என்னத்தையே பாவம் பழச்சிட்டு போகுது, என்ன வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் வந்துட்டு போகுது, என்ன வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேற்றம் அடைகிறது இல்லை. யூடியூப்பில் வந்தவங்க எல்லாருமே காசு பணம் சம்பாரித்து எல்லாருமே மேலே உயர்றாங்களா? சொல்லுங்கள். ஒரு சிலர் மட்டும்தான் அப்படி நடக்குது, ஒரு சிலருக்கு மட்டும்தான். அப்படி யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணால் முயற்சி பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க முயற்சி நம்ம தடங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசாண்டு இருக்கணும். கமாண்டை வடிக்கிட்டு அப்படித்தான் கமாண்டு பண்ணுவாக்கா, நீங்கள் கண்டுக்கிறாதியக்கான்னு நம்ம மனசு கேட்குது இல்லையே, அப்படி கண்டுக்கிறாமல் இருக்க முடியலையேங்க. மற்றவங்க மாதிரி பேசாண்டு என்னத்தையே கழுவி ஊற்றினாலும் ஊற்றிட்டு போகிறாங்க. நம்மளை கேவலமாக அசிங்கமாக திட்டினா கூட அதை காதில் வாங்காமல் போயிடுறாங்க. நம்மளுக்கு மனசு போட்டு அறுத்து போயிடுது, ஆத்தாடி நம்மளை இந்த கேள்வி விட்டாங்களே அப்படின்ட்டு அப்படி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சி இப்படி பேசினேன்டா அடுத்தடுத்து கமாண்டு விடுவாக்காண்டா கடவுள் அவங்களுக்கு கூலியை கொடுக்கும். என்ன நல்ல மனுஷனுக்கு நல்ல வீடியோ போடுறவங்களுக்கு அசிங்கமாக வந்து ஒருத்தவளை மட்டப்படுத்துகிற மாதிரி மனசு சங்கடப்படுத்துகிற மாதிரி கமாண்டு பண்ணாங்கண்டா கடவுள் தான் கூலியை கொடுக்கணும். கடவுளே முருகாண்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போக வேண்டியதே அவங்க கமாண்டை ரிமூவ் பண்ணிட்டு என்னங்க. அது நீங்கள் சொல்கிறது ரைட்டு, அவங்களுக்காகவே எடுத்து பேசிக்கிட்டு நம்ம கிடக்க முடியுமாங்க? அப்படி கிடக்க முடியாது. என்னத்தையோ வாழ்கிற வாழ்க்கை முறையில் நான் என்னத்தையோ இதுக்குள்ளே வந்துவிட்டோம், இன்னும் உள்ளே நுழைஞ்சிட்டோம், இன்னும் வெளியில் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறதுக்கு இன்னும் சங்கட்டந்தேன். அதனால் வந்துட்டோம். இன்னும் கூடிய மட்டும் முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னத்தையே நீங்கள் எனக்கு லைக்கு சப்ஸ்கிரைபு ஹைப்பு இதுகெல்லாம் அமைக்க விட்டேன்டா, 10 பேர்த்துக்கு வீடியோ போச்சுன்னா 10 பேரும் பார்த்துட்டு என்னத்தையும் லைக் இதுக்கு பண்ணுனாண்டா, என்னத்தையோ ஒரு பொழப்பு செலவுக்கு ஒரு பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கோ ஒரு எண்ணத்துக்கோ ஒரு உதவிக்கிறோம். அப்படித்தானே தவிர கோடீஸ்வரி ஆக போகிறதில்ல. கோடீஸ்வரனாயே அடுக்குமடி கட்டடம் கட்டி அடுக்கடிக்காக கட்டி காரு பங்களாண்டு வாங்கி அப்படியே பவளாக கட்ட போகிறதில்ல. இருக்கிறதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இல்லாததை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கனோ அதைத்தான் சொல்லுவேன். ஒன்றுமே எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க, நகை நட்டு எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க. ஆனாலும் அழுக்கு கயறையும் அழுக்கு நைட்டியவும் அழுக்கு ப்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு எங்கிட்ட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு கத்திட்டு கிடப்பாங்க. இந்த வாருங்க
லீவுன்னு விட்டா பிள்ளைய ஊரும் கேட்கன்னு கிளம்பிடுது. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச முடியல. 14 நிமிஷம் பேசியிருக்கேன். இங்கே பாருங்க சண்டை நாருது. இன்னும் ஒரு மாதத்துக்குலாம் நான் என்ன விடுவேன் பார்த்துக்கிறவங்க. வாரேன். லைக்கு கைப்புலாம் அமுக்கி விடுங்க. என்னத்தையும் அமுக்கிறதெல்லாம் அமுக்கி விடுங்க. சண்டை நடக்குது. வீட்டுக்காரர் வந்துட்டார், கத்துறாரு. இன்னும் என்னையும் வந்து கத்துவாரு. ஏன்டி பிள்ளைகளை கவனிக்கிற விட்டுட்டு நீ போன எடுத்துக்கிட்டு இதில் வந்து உட்காந்துட்டியாண்டு என்னத்தையும் சொல்லணும்னு நினச்சி ஓடியாந்தேன். எனக்கு தான் பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வந்து பேசுவேன். இன்னைக்கு இதை பேசியே இருந்தோம்னு வந்துட்டேன். ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்தாப்புல எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வந்துட்டேங்க இது இப்படித்தான் சண்டை நடக்குது. இன்னும் ஒரு மாத கணக்கில் நான் என்ன பண்ண போகிறேன் மக்களே. என்ன மாதிரி தாய் குழந்தை ஊர் ஏதோ சொன்னது மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு என்னை தேடாது என்ன ஓட போகிறேன். ஐயோ முருகா லைவ் போடுங்க. வந்துட்டாரு கத்தப்பறாரு. இன்னும் சண்டை விடுவார் கண்டிப்பாக. கேமரா இருக்குன்னு கம்முன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதை கட் பண்ண உடனே அடியே பிள்ளைகளை கவனிக்காம என்னடி வந்துடுன்னு போயிட்டு வரட்டுமா. பிள்ளைகள் போய் பார்க்குறதே. பிள்ளைகள் பார்க்குறது ரொம்ப முக்கியம். சோறு குழம்பு போட்டுட்டு பார்க்குறேன். நீங்கள் என்னென்ன தாமக்கணுமோ அமைக்கி விட்டு லைக் போடணுமா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுமா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிருங்கடா. போயிட்டு வரட்டுமா.